அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோட பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது இருந்த வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை முதலில் பார்க்க இருக்கின்றோம். அரசு அவர்களே, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை 51 கீழ் 1 தீர்மானம் கொண்டு வரப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக. அந்த தீர்மானத்தை வைத்து இவ்வளவு காலமும் அவர்கள் இழுத்தடித்து கலப்பு பொறிமுறை என்றார்கள், சுயாதீன விசாரணை என்றார்கள், சர்வதேச விசாரணை என்றார்கள், உள்ளக பொறிமுறை என்றார்கள், கூறி மாறி ஏமாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். 51 கீழ் 1 தீர்மானம் 2 செப்டம்பர் மாதம் நிறைவுக்கு வரப்போகிறது. இந்த தீர்மானம் நீடிக்கப்படுமா அல்லது புதிய ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுமா என்று இப்பொழுது கேள்விகள் எழும்பியிருக்கிறது. நீங்கள் கூறுவீர்களா என்ன நடக்க போகின்றது என்று சொன்னால், இதில் ஒரு பிரச்சனை. இந்த அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் வோக்கர் டர்க் வந்திருந்தார் இலங்கைக்கு. அவரை இலங்கை அரசுதான் கூப்பிட்டிருந்தது. அவரை கூப்பிட்டதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இதை ஒரு உள்ளக பொறிமுறையாக மாற்றி அதிலிருந்து இலங்கை தன்னை விடுவித்துக் கொள்வது. என்னன்னு சொன்னால், உள்ளக பொறிமுறையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அமைக்கப்பட்ட குழுக்கள், ஆணைக்குழுக்கள் எல்லாம் காணாமல் போன சம்பவங்கள் தான் அதிகம். அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் கூப்பிட்டார்கள். அவரும் உள்ளக பொறிமுறையைத்தான் பரிந்துரை செய்து விட்டு போனார். அனைத்துலக தராதரம் உள்ளக பொறிமுறை என்பது இலங்கையில் சாத்தியமற்றது. அங்கு யாரும் தண்டிக்கப்படுவதில்லை என்பதும் அது ஒரு வரலாறாகவே அது இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணைக்குழுவின் அந்த தீர்மானம் 51/1 என்ற அந்த தீர்மானம், அது கடந்த வருடம் அதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அது இந்த 46(1) என்ற தீர்மானத்தின் ஒரு தொடர்ச்சி. அப்ப 46(1) என்ற தீர்மானத்தில் சொல்லப்பட்டது என்னென்றால், எக்ஸ்டர்னல் வெளியக ஆதாரங்களை திரட்டுதல், அதனை பாதுகாத்தல், ஆவணப்படுத்துதல், அதுக்கு $2.2 மில்லியன் தேவை என்றும் அப்போதெல்லாம் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இப்ப இந்த தீர்மானம் இந்த செப்டம்பர் மாதம் முடிவுக்கு வருகின்ற நிலையில் அதை புதுப்பிக்கின்ற நடவடிக்கையில் இப்போது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறி, அது எல்லா ஐக்கிய நாடுகள் சபையின் எல்லா அமைப்புகளிலும் இருந்து, பெரும்பாலான அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டது. அப்ப இப்போ பிரித்தானியா தான் அதை கையில் எடுத்திருக்கின்றது. அப்ப பிரித்தானியாவாக இருக்கலாம், கனடா, வட மெசடோனியா, மொண்டோனிக்ரோ, மற்றது மாலாவி, இந்த நாடுகள் தான் இணைத்தலைமை நாடுகள் என்று. அப்ப பிரித்தானியா தான் புதிய தீர்மானத்தை எழுதுவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று இந்த வியாழக்கிழமை தெரிவித்திருக்கின்றது. பிரித்தானியா அதை தாங்கள் அந்த புதிய தீர்மானத்தை எழுதுவதாகவும், ஆனால் அந்த தீர்மானத்தில் என்ன இருக்கிறது என்பதை சொல்லப்படவில்லை. அதை தாங்கள் ITAK, அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும், சுமந்திரனும் அதனை அந்த ஊடகத்துக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். தான் பிரித்தானியாவில் நின்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக. உண்மையில் அவர் பிரித்தானியாவுக்கு ஒரு திருமண நிகழ்வுக்காக வந்ததாக கூறியிருந்தாலும் அவருக்கு இந்த தீர்மானத்தில் ஒரு முக்கிய பங்கு இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. அதாவது இந்த தீர்மானத்தை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று சொன்னால், அதாவது உள்ளக பொறிமுறை என்ற ஒரு முறைக்கு தான் கொண்டு வரப் போகிறார்கள். சுயாதீன உள்ளக பொறிமுறை என்று சொல்லி, அந்த சுயாதீன உள்ளக பொறிமுறையினூடாக அனைத்துலக தராதரம் என்றது, அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸர் இலங்கையில் அமைப்பது என்று. ஆனால் அது இலங்கையின் நீதித்துறையினர் ஒப்பிடும் போது அதற்கு எந்த விதமான அதிகாரங்களும் இருக்க போவதில்லை என்பது தெளிவானது ஒன்று. இப்ப காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கம் தெரிவித்திருக்கிறது ஒரு கருத்தை. இந்த உள்ளக பொறிமுறை மூடாக நீதி கிடைக்காது என்பது பல தடவைகள் தாங்கள் அதனை நிராகரித்திருந்ததாகவும், அதனை இந்த மனித உரிமைகள் ஆணையாளர் டர்க் அதனை பரிந்துரை செய்ததை தாங்கள் வன்மையாக மறுப்பதாகவும் அவர்கள் கூட தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் நாள் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உலக தினம் வருகின்றது. அன்று வடக்கு கிழக்கு தழுவிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தவும் அவர்கள் தயாராகி வருகிறார்கள். இதை இங்கு நாங்கள் கூறுவது என்னென்று சொன்னால், இதற்கு இப்போதிருந்தே தமிழ் அமைப்புகள், தமிழ் கட்சிகளும் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போதும்
சும்மா இருந்து விட்டு கடைசி நேரத்தில் ஒரு 4-5 பேர் அங்கு போய் நிற்பதால் எந்த விதமான பிரியோசனங்களும் இல்லை. அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதே சமயம் இந்த வந்த தனது பயணம் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றை இந்த வாரம் இலங்கை அரசிடம் கையளிக்க போவதாக கூறியிருக்கிறார். அதுக்கும் அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 60வது கூட்டத்தொடர் செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாகி அக்டோபர் 3ஆம் தேதி வரையிலும் நடைபெற இருக்கின்றது. அந்த சமயத்தில் அதற்கு முன்னராக அவர் தனது அறிக்கையை இலங்கைக்கு கொடுக்க போகிறார். ஆனால் அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த வாரம் கொடுக்கப்பட்ட பின்னர் தான் தெரியும். அதே போல புதிய தீர்மானத்தை பிரித்தானியா எழுதுகிறது என்றால் அதில் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. சுமந்திரனுக்கு மட்டும் சிலவளை தெரிந்திருக்கலாம். சுமந்திரனை பொறுத்தவரையில் இதை ஒரு உள்ளக பொறிமுறையாக்கி வெளியக பொறிமுறை சாத்தியமில்லை என்று சொல்லி உள்ளக பொறிமுறைக்கே தான் இலங்கை அரசுடன் பிரித்தானியாவுடன் பேசி இலங்கையை மிரட்டி பணிய வைத்ததாக ஒரு கதையை கூறி அந்த உள்ளக பொறிமுறையே தாங்கள் மிரட்டி பெற்றதாக ஒரு பாவனையை ஏற்படுத்தி அதை திணிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கு. கொஞ்சம் பொறுங்கள். எனக்கு நீங்கள் தெளிவு தர வேண்டும். இதுவரை காலமும் சர்வதேச பரப்பில் பேசிக்கொண்டு வந்தார்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும், தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பான பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டும். நீங்கள் கூற வேண்டும், சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர். தமிழரசு கட்சியுடைய செயலாளராக இருக்கலாம், அதுவும் கூட பறித்தெடுத்த பதவிதான், மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களோடு தான் நாங்கள் பேசுவோம் என்று இவ்வளவு காலமும் கூடி வந்ததற்கு அப்படி என்றால் பொய்யத்தான் இதுவரை பிரட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், நிச்சயமாக சுமந்திரனை வைத்துக் கொண்டு தங்களுடைய அந்த நரேட்டிவ், தங்களுடைய கதையை எவ்வாறு கொண்டு போகலாம் என்பது உங்களுக்கு தெரியும். 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் அப்பொழுது போர்க்குற்றம் என்று மாற்றியவர் சுமந்திரன். அதை அனந்தி சசிதரன் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். இனப்படுகொலை நடைபெறவில்லை, இருபக்கமும் போர்க்குற்றம் நடைபெற்றது, அதை விசாரிக்க வேண்டும் என்றுதான் சுமந்திரன் கூறினார். அப்படி என்றால் இவரை எவ்வாறு அவர்கள் அழைத்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஆராய்வதற்கு யார் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள்? உண்மைதான். இதில் 2 பிரச்சனைகள் இருக்கணும். ஒன்று, முதலாவதாக என்னென்று சொன்னால், நீங்கள் கூறியது போல சுமந்திரன் மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை. மேற்குலகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் யார் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள், தெரிவு செய்யப்படவில்லை என்பதை அவர்களுடைய ஜனநாயகம் அதன் அவர்கள் அதை கருத்தில் கொள்வதில்லை. உதாரணமாக நீங்க பார்க்கலாம், சிரியாவில் 14 வருடமாக தேடப்பட்ட ஒரு பயங்கரவாதிகள் என்று அவர்களே முத்திரை குத்தி தேடப்பட்டவர் இன்று அரசு தலைவராக, அவர் புனிதராக அவரை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது மேற்குலகம். அப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். இங்கு அவர்களுக்கு தேவை என்னும் போது அவர் தியாகியாக இருப்பார், வேண்டாத போது அவர் பயங்கரவாதியாக இருப்பார். அதுதான் அந்த உலக ஒழுங்காக இருக்கிறது. இப்போதும் அதுதான். அதாவது மேற்குலகத்தின் நலன் சார்ந்து இயங்குபவர் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் என்ன, தெரிவு செய்யப்படாது விட்டால் என்ன, அவர்கள் தமக்கான ஒரு அவர்கள் தூக்கி பிடிப்பார்கள். எனவேதான் சுமந்திரனும் உண்மையில் அவர் இங்கு வரும்போது கூட பிரித்தானியாவுக்கு தான் ஒரு திருமண விழாவுக்கு வருவதாக கூறி வந்தாலும் பின்னர் இங்கு அவர் தொடர்பாக வேலை செய்வதை ஊடகவியலாளர்கள் கண்டறிந்த பிற்பாடு அவர் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார். அந்த விவகாரத்தில் தான் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் ஒத்துக்கொள்வார் தானே. சரி, இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், சரி இப்ப சுமந்திரன் இந்த விவகாரத்தை அதாவது உள்ளக பொறிமுறையாக மாற்ற பிரித்தானியாவுடன் இணைந்து வேலை செய்கிறார் என்று பயன்படுத்த. அப்ப இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக இதுவரை கூறிய புலம்பெயர் அமைப்பு அவர்கள பங்கு என்ன? அப்ப இவ்வளவு காலம் அவர்கள் சொன்னது பொய் என்றது நிரூபணமாக போகிறது. அதாவது அவர்கள்தான் இந்த தீர்மானங்களில் இதுவரை காலம் உங்களுக்கு ஒரு மாயை இருந்தது. இங்கிருக்கின்ற பிரித்தானியாவில் இருக்கின்ற சில அமைப்புகள் தாங்கள்தான் இந்த தீர்மானத்தை கொண்டதாகவும் தாங்கள்தான் அதற்காக பணியாற்றியதாகவும் அதில் மாற்றங்களை கொண்டதாகவும் அது மெல்ல மெல்லத்தான் நடைபெறும் என்றெல்லாம் புனை கதைகளும் கட்டுக்கதைகளும் பொய்களையும் கூறி ஏமாற்றிய அந்த பொய் உடைய போகிறது இந்த செப்டம்பர் மாதம். ஏனென்று சொன்னால், இதை உள்ளக பொறிமுறைக்கு இது மாறுமாக இருந்தால், சுமந்திரன் அதை மாற்றுவாராக இருந்தால்,
அப்ப நீங்கள் இவ்வளவு காலம் கூறியது பொய். ஏனென்றால் உங்களால் அதில் எந்தவித அழுத்தமும் மேற்கொள்ள முடியாது, உங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. சரி, அவ்வாறு இல்லாமல் மீண்டும் கால நீடிப்பு கொடுத்தாலும் இந்த அமைப்புகளும் சுமந்திரனிடம் மட்டும் இதை நாங்கள் பொறுத்துவிட்டு தப்ப முடியாது. இந்த அமைப்புகளும் தாங்கள் பிரித்தானியாவில் வேலை செய்கிறோம், அமெரிக்காவில் வேலை செய்கிறோம், சுவிஸில் வேலை செய்கிறோம், பிரான்சில் வேலை செய்கிறோம், ஐநாவுக்கு சைக்கிளில் போறோம், பஸ்ஸில் வந்தோம் என்றெல்லாம் கூறியவர்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் இந்த தீர்மானம் தொடர்பாக ஒரு இறுதி முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது. இதை அடுத்தது நாங்கள் இது என்ன செய்வது, இவ்வளவு காலமும் நடந்தது என்ன, இவர்கள் கூறிய பொய்கள் என்ன, பிரட்டுக்கள் என்ன என்பதை தெளிவாக இனி பேச வேண்டியோ அல்லது தெளிவாக வெளிப்படையாக நீங்கள் அச்சமின்றி பேச வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது என்பதை நாங்கள் கட்டாயம் உணர வேண்டும். இதில் இன்னொன்று, அதாவது இந்த ICJ என்றது இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் யூரிஸ், அந்த அமைப்பு அதுவும் கூறியிருக்கின்றது, இந்த தீர்மானத்தை இப்படியே முடிந்து போக விடாமல் அதனை நீடிப்பு செய்ய வேண்டும் என்று. அதாவது இந்த சாட்சியங்களை சேகரித்தல், பாதுகாத்தல், இலங்கை மீதான நடவடிக்கை, அதாவது அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வருதலை ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நீங்கள் எங்களுடைய அமைப்பு மீது குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் இதுவரை செய்து வந்த விடயங்களை இப்பொழுது மக்கள் மெதுமெதுவாக புரிய தொடங்கிவிட்டார்கள், புரிந்தபடியால் தான் தங்களுக்கு இப்பொழுது ஆதரவு பெருக தொடங்கிவிட்டார்கள் கூறுகிறார்கள். எனக்கு அது புரியவில்லை. இந்த அமைப்பு அறிக்கைகளை விடுவதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் கூறியது போல் இந்த தீர்மானத்தின் ஊடாக என்னத்தை சாதித்திருக்கிறார்கள்? இதுவரை ஒன்றும் சாதிக்கவில்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, 2012ஆம் ஆண்டு நம்புகிறேன், இந்த ஐநாவுக்கு செல்கின்ற அமைப்பு அங்கிருந்து தொலைபேசியில் அழைத்து நேரலையில் கூறுகிறார்கள் இந்த விடயங்களை நாங்கள் அங்கே காத்திரமாக முன்வைத்தோம் என்று. அப்ப நான் கேட்டேன், ஓரிரு மாதங்களுக்கு தமிழ் மக்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது ஒரு தீர்க்கமான முடிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் என்ன, உங்களுக்கு ஒன்று தெரியாது, அது 5-6 வருஷம் எடுக்க வேண்டும் சொல்லி சொன்னார். இப்ப 15 வருடங்கள். அதே கேள்வி நான் அன்று இன்னொரு ஆய்வாளரிடம் கேட்ட பொழுது இவர்களுக்கு 15 ஆண்டுகள் எடுத்தும் என்ன முடிவு கொண்டு வரவில்லை. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை உடனடியாக போர்க்குற்றம் இன அழிப்பு என்று கொண்டு வந்தார். அது எப்படி சாத்தியமானது? 2 வாரங்களில் அது சாத்தியமானது. அதான். அப்ப நீங்கள் கூறுவது இங்கே நிறுவனமாகிறார், அது இவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று ஒன்று தெரியவில்லை. இரண்டாவது, எத்தனையோ தடவைகளோ இவர்கள் கதவை தட்டுவார்கள், யாருடைய கதவை தட்டுகிறார்களோ தெரியவில்லை. இதுதான் இருக்கின்ற நிலைமை, அமைப்புகளுடைய நிலைமை. இது பார்த்தா அதுக்கு இப்ப மக்களால் நிராகரிக்கப்பட்டவரை கொண்டு வந்து பேசுகிறார் என்றால் இது எங்கே போய் முடிய போகிறது? உண்மைதான். இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இதைத்தான் ஏதோ ஒரு தீர்வு, அது உண்மையில் தீர்வும் அல்ல, அது அரசியல் தீர்வும் அல்ல, அது ஒரு அக்கௌண்டபிலிட்டி. ஆனால் அதை இன்னும் இறுக பற்றி பிடித்து அதற்காக நாங்கள் பணியாற்றுவோமாக இருந்தால் வெவ்வேறு நாடுகளுடன் அதை ஒரு இனப்படுகொலையாக மாற்ற முடியும். ஆனால் 2013ஆம் ஆண்டு நவநீதம் பிள்ளை அவர்கள் வந்த போது கூட அவர் அதை இனப்படுகொலை என்று சொல்ல விளையவில்லை, யாரும் அதை சொல்லவில்லை. டேவிட் கமரன் போனார், யாரும் அவர்கள் தங்கள் கொள்கைகளில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். நாங்கள் அதனை எங்களுடைய அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு விளங்குறது இல்லை தானே. இப்ப பாருங்கள், இந்த அமைப்பில் இருக்கிற ஒரு சிலரை பார்க்கிறேன், அந்த 2-3 அந்த கீவேர்ட்ஸ் சொல்லுவார்கள், அதை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான பிரச்சனை. ஒன்றை நாங்கள் தெளிவாக கூற வேண்டும், இங்கே ஒரு தெளிவு பெற வேண்டும். என்னவென்றால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வையும் தர முடியாது, எந்த தீர்வையும் பெற்று தர முடியாது. இதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை உறுப்பு நாடுகளுக்கு பரிந்துரைக்கலாம், என்னென்ன விடயங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைக்கலாம். அதுவும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று இவர்கள் சொல்ல முடியாது. இப்ப என்ன நடக்கின்றது? இப்ப 51-1 தீர்மானம் காலாவதியாக போகுது, புதுப்பிக்க போகிறார்களா அல்லது புதிய ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறார்கள் என்ற விவாதம் ஆரம்பித்து விட்டது. இந்த விவாதத்தில் அதைத்தான் கொண்டு வர வேண்டும் இருந்தார். ஆனால் இங்கே இருந்ததில் ஆக்கப்பூர்வமாக ஒன்றையுமே அவர்களால் பரிந்துரைக்க முடியவில்லை. இனி புதிதாக கொண்டு வருவதில் ஏதாவது பிரயோசனம் இருக்குமா? எதுவும் இருக்க போவதில்லை. என்று சொன்னால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தங்கள் ராஜதந்திர உறவுகளை வளர்த்து பிராந்திய வல்லரசுகளுக்கும் உலக வல்லரசுகளுக்கும் ஒரு சவாலான சக்தியாக மாறும் வரையிலும் எதுவும் நடக்காது.
ஆனால் அவ்வாறு மாறுவதற்கு இந்த அமைப்புகள் விடாது. ஏனென்றால் அவ்வாறு மாறுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும், அதை கொண்டு நடத்துவதற்கான ஒரு ஆளுமை வேண்டும். அது எதுவுமற்ற நிலையில் அவர்கள் தாங்கள் கதிரைகளுக்காக உட்கார்ந்திருப்பவர்கள் தங்கள் கதிரைகளை ஆடாமல் அப்படியே பற்றி பிடித்தவாறு சாகும் வரையிலும் இருப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். இது எல்லாம் மீறி ஒரு மக்கள் அணிதிரண்டால் தான் இதில் இருந்து தமிழர்கள் ஏதாவது ஒரு நிலை நோக்கி நகர. இதற்காக நாங்கள் திருப்பி கூறுகிறோம், அதாவது மக்கள் மத்தியில் ஒரு மாயை உருவாக்க கூடாது. உண்மையை நாங்கள் மக்களுக்கு தெளிவாக கூறவில்லை என்றால் மக்களை நாங்கள் பிழையான வழிகாட்டுகிறோம். அது ஊடகத்துக்கும் இருக்கிற அந்த பொறுப்பு, அதே போல் அமைப்புகளுக்கும் இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெறுமனவே தங்களுடைய நலன் கருதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு வாக்குகளை பெற்றார்களோ அதே போல் இப்ப நீங்க கூறியது போல் கதிரைகளை பிடித்து எவ்வளவு ஆண்டுகளாக இவர்கள் பதவியில் இருக்கிறார்கள். யாராவது புதியவர்கள் வந்தால் உடனடியாக அவர்களை அங்கிருந்து அகற்றி விடுவார்கள், தங்களுக்கு த்ரெட் என்று சொல்லி. அதாவது அறிவுள்ளவர்கள் வந்து விட்டார். பாருங்கள், அறிவுள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அவர்களை குற்றம் சாட்டுவதற்காக நான் இதை கேட்கவில்லை. நாங்கள் சரியான பாதையில் தமிழர்கள் சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் துறைசார் நிபுணர்கள் இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்கள் இருக்க வேண்டும். மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இப்படி கூறுவதில் இருப்பவர்கள் அந்த அறிவுள்ளவர்களை நான் இதுவரை பார்க்கவில்லை. அப்படி யாராவது இருந்தால் எனக்கு கூறுங்கள். எனக்கு தெரியும் நீங்களும் அப்படித்தான் அவதானித்தபடியால் தான் உங்களுடைய விமர்சனங்களும் இருக்கிறது. இது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கான விமர்சனம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய நலன் கருதி இன விடுதலை பெறுவதற்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக உங்களுடைய இதயத்தில் கை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் எப்போ ஒரு நாள் மறக்காதீர்கள், கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு என்ன நடந்தது யாருக்கும் நடப்பதற்கு சாத்தியம். நடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கூறுவேன். உண்மையாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ அர்ப்பணிப்புகள், இதை நீங்கள் அந்த தியாகத்தை அர்ப்பணிப்புகளை மதிப்பதாக இருந்தால் உண்மையாக இருங்கள் என்பதைத்தான் நீங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து அதை கூற வருகிறேன். அரசோகளே, என்னை பொறுத்த மட்டும் இப்ப ஐக்கிய நாடுகள் சபை என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் 15 ஆண்டுகளாக. இப்ப உலக பரப்பில் நடக்கின்ற விடயங்களை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அமெரிக்காவுடைய நிலைப்பாடை பாருங்கள். காசா தொடர்பாக 99% நாடுகள் அங்கே கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்றார்கள். ஒரு நாடு அதை வீட்டோ பண்ணி நிராகரித்து விட்டது, அமெரிக்கா. நீங்கள் அடிக்கடி கூறியது போல் அவர்கள் ரிங் ஃபென்ஸ், வேலியை போட்டு வைத்திருக்கிறார்கள். யார் யார் எப்படி இருக்க வேண்டும், அந்தந்த நாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தேவையான வகையில் இந்த கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நேற்று கூட நாங்கள் செய்தியில் பார்த்திருப்போம், கனடா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போவதாக இருந்தால் அமெரிக்கா கூறுகிறது அவர்களுடைய வரிக்கு பிரச்சனை வரும். இது ஒரு த்ரெட். அப்ப இந்த அமைப்புகள், அதாவது நீங்கள் அடிக்கடி போலியான அமைப்புகள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கும் வகையில் இவர்கள் எல்லோரும் செயல்படுவதால் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்? தொடர்ந்தும் இதே பாதையில் தான் நினைக்க போகிறோமா? வழி இருக்கிற இந்த போலியான அமைப்புகள், உலக நடப்புகளை தெரியாத அமைப்புகள் இரண்டு வித. ஒன்று, எங்கள் போராட்டத்துக்கு மிகப்பெரிய பாரிய பின்னடைவு. அடுத்ததாக அதனை சார்ந்து நிற்கின்றவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறப்போகிறோம். உதாரணமா நீங்கள் பாருங்கள், இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடுமையான மோதல் ஆரம்பித்திருக்கின்றது வரி தொடர்பில். அதில் பாகிஸ்தானுடன் அமெரிக்கா உறவை கொண்டு ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்ப அமெரிக்கா இந்தியாவை நாங்கள் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் கதைப்போம். சுருக்கமா சொல்றேன் என்றால், இந்தியாவை ஐ டோன்ட் கேர் என்ற ஒரு நிலையில் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் இங்கிருக்கின்ற அமைப்புகள் இங்கிருந்து கொண்டே இந்தியாவுக்காக பணியாற்றுவது என்று சொல்கிறார்கள். அதே நேரம் தாங்கள் அமெரிக்காவுடன் நினைப்பதாக. அப்ப உலகத்துல என்ன நடக்குதுன்றே அவர்களுக்கு தெரியல. விடிய காலமே ஒழும்பி ஒரு 4 பேப்பரை வாசிச்சாலாவது உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியும். நாளைக்கு இவியலை நம்பி இருக்கிற இளைஞர்களை கூட அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணக்கூடும். அதான் அந்த பிரச்சனை. என்னன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாமல் இடையக்க போய் நின்று கொண்டு நான் இந்தியாவை வளர்க்கிறேன், கப்பலை கட்டுறேன், நிலத்தை புடுங்குறேன் என்று சொல்லி இங்க இருக்கிற அமைப்புகள், பிரித்தானியா இருக்கிற அமைப்புகள் தாங்கள் ஏதாவது இந்தியாவில இருந்து ஏதாவது கொஞ்சம் நன்மையில பெறணும் அல்லது இந்திய அமைச்சரோட படம் எடுக்கணும்ன்றதுக்காண்டி இந்த இளைஞர்களை கூட கொண்டு போய் பலியிடுற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. இதுதான் இப்ப நீங்கள் கேட்டது போல அவர்கள் இந்த அமைப்புகளால் எதுவும் நடைபெறப் போவதில்லை என்பது தெளிவானது ஒன்று. எதுவும் நடைபெறாது. அவர்கள் ஒன்றே ஒன்று, இந்த அமைப்புகளும் அரசியல், அங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் தான். தாயத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியை நீங்கள் கையெடுத்து காட்ட மாட்டீர்கள்.
சாணக்கியம் உள்ளவர்கள் என்று. அதற்காக சில ஊடகவியலாளர்கள் மிக திறமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல்வாதிகள் அமைப்புகளை விட சில ஊடகவியலாளர் தாயகத்தில் கூட அவர்கள் துணிச்சலாக சில ஊடகவியலாளர்களிடம் இந்தியா பிச்சை எடுக்கின்றது. இந்த அமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களை திரும்பியும் பார்ப்பதில்லை. அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அப்ப அதே போலதான் இங்கிருக்கின்ற அமைப்புகளுமாக இருக்கலாம் அல்லது அங்கிருக்கிற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம். அவர்கள் அத்தனை பேரும் உலகத்தில அரசியல் செய்யவில்லை, தமிழ் மக்களுக்கு அரசியலை செய்கிறார்கள். பொய் பிதட்டு பித்தலாட்டம். அதான் நான் கூறினேன், இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்துடன் தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகையில் பகிரங்கமாக வெளியில் வர வேண்டும், பகிரங்கமாக இது விவாதிக்க வேண்டும். இது ஒரு விவாதிக்க வேண்டிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸை போடுவதென்றால் அல்லது உள்ளக விசாரணை என்று எல்லோரும் கொண்டு முடிப்பார்களாக இருந்தால் இது பகிரங்கமாக விவாதிக்கப்பட வேண்டியது உண்டு. இதை ஆய்வு செய்து விட்டு போவதில்லை, இதை ஊடகத்தில் கதைத்து விட்டு போவதில்லை. பகிரங்கமாக விவாதிக்கப்பட வேண்டும். பகிரங்கமாக இந்த அமைப்புகள், இந்த அரசியல்வாதிகள், இந்த செயற்பாட்டாளர்கள் செய்தவை அனைத்தும் அலசி ஆராயப்பட வேண்டும். பகிரங்கமாக பொறுப்பு கூறப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்கியவர்கள், நிதி வழங்கியவர்கள், அவர்களுக்கு பின்னால் நின்றவர்கள் அத்தனை பேரும் இந்த போரில் மரணித்தவர்களுக்கும் காணாமல் போனவர்களுக்கு துரோகம் இழைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள், அல்லது போராட்டத்துக்கு எதிராக இயங்கியவர்களாகத்தான் வரலாறு பதிவு செய்யும். அது நீங்கள் இன்றில்லை நாளை இல்லை, வரலாறு நிச்சயமாக இவர்களுக்கும் ஒரு பக்கத்தை ஒதுக்கி வைக்கும் கட்டாயம். நிச்சயமாக எந்த அமைப்பில் இருக்கின்ற தனி மனிதர் மீது எந்த ஒரு காழ்ப்புணர்வும் இல்லை. நாங்கள் அடிக்கடி கூறுவது போல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை. ஆனால் மக்கள் என்று சொல்லி நீங்கள் அந்த தொப்பியை போடும் பொழுது, மக்களுக்காக பணிபுரிகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். உங்களை தக்க வைப்பதற்காக நீங்கள் கதைகளை கட்டி எழுப்ப முடியாது. தளங்களில் செய்திகளை போடுவது எந்த ஒரு பலனையும் அளிக்கப் போவதில்லை என்பதை உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து தொட்டு சொல்லுங்கள். அதைத்தான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறேன். இதுவரையில் நீங்கள் செயல்படுத்திய விடயத்தை காட்டுங்கள், ஒரு டான்ஜபிள் அவுட்கமை காட்டுங்கள். இதைத்தான் நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன். நான் இந்த கேள்வி கேட்பதில் எந்த குறையும் இல்லை. சில அமைப்புகளுக்கு இங்கே ஊடகத்துக்கு வருவது பயமாம் என்று நான் கேள்வி கேட்கின்றேன். கேள்வி கேட்காமல் ஊடகத்தில் நீங்கள் சொல்வதை பரப்புவதற்கு நாங்கள் இடம் தந்து விட்டு இருப்பதான ஊடகம். அந்த அடிப்படையே உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒன்று, நாங்கள் நிச்சயமாக மக்களுக்கு உண்மை நிலையை வெளிப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு. இல்லை என்றால் நாங்கள் ஊடகமாக இருப்பதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. இவை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை அடிக்கடி வரும் சந்தர்ப்பங்கள் வரும்போது சுட்டிக்காட்டுகிறோம். அரசோலை, இப்ப தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இந்த நீண்ட பயணம், இன படுகொலை, இன அழிப்பு நடந்த பின்பு 16 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதற்கு முன்னர் 50 ஆண்டுகள் போராட்டம், இவையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி சின்ன பின்னமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் இங்கிருந்து எவ்வாறு நகர்ந்து செல்வது? இந்த அமைப்புகளை பொறுத்தவரையிலும் கூட செயற்பாடுகளை செய்கிறார்கள். அது எல்லோரும் செய்கிறது. இப்ப நாங்கள் விமர்சிக்க வருவது என்னவென்று சொன்னால், ஒன்று அது பிழை அல்லது அது சரி வராது என்று சொன்னால் நேரம் சொல்லலாம், இது இவங்களை எங்களை ஏமாற்றுகிறார்கள், இது சரி வராது. இப்ப எப்பவும் எந்த ஒரு செயற்பாடும் வெற்றியில் முடிவதில்லை. பல தடவைகள் தோற்றுத்தான் நாங்கள் மேல் எழுவோம். அப்ப அதை நீங்கள் பப்ளிக்காக சொன்னால்தான் இந்த காலத்தை கடத்தாமல் மக்கள் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் கூட சில சமயங்களில் பிழைத்து விடும். பிழைத்ததை நாங்கள் கரெக்ட் பண்ணி சரியாக வெளியில் காட்டினோம் என்று சொன்னால் கடைசியாக கொடுக்கிற ரிப்போர்ட்ல நாங்கள் மிகப்பெரிய ஒரு பின்விளைவை சந்திப்போம். அப்ப உண்மையில் இங்க நாங்கள் படிக்கிற காலங்கள் கூட பிழைத்தால் அது பிழைத்தது என்றே சொல்லி விடுவது. சொன்னா அடுத்தது என்ன செய்யணும் என்றதை, அடுத்தது எப்படி மாற்றணும் என்றதை செய்யலாம். அதைத்தான் இயங்கியதில் தவறில்லை, அவர்கள் போன பாதையில் நாங்கள் தவறு சொல்லவில்லை. அது செயற்படுமா செயற்படாதா என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து சொல்லி இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு அடுத்த வழி என்னன்றதை சொல்லி, அதுதான் பிறகு இங்கு விமர்சனத்துக்குள்ளாகிறது. என்னென்று சொன்னால், உங்கள் நன்மைகளுக்காக அதனை மறைத்து 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 15 வருடங்கள் 16 வருடங்கள் கடந்த நிலையில் அவர் ஒவ்வொன்று மாறும் போது அதற்குரிய காரணங்களை கூட இவர்களுக்கு தேட முடியாத ஒரு நிலைக்கு இப்போது நிற்கிறார்கள். நீங்கள் கேட்டது போல இதுக்கு அடுத்தது என்ன வழி என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது.
இப்ப அங்க இருக்கின்ற சிவில் அமைப்புகள் கூட ஒரு ஒழுங்காக இயங்கியதாக இல்லை. சிவில் அமைப்புகள் என்று தொடங்கினாலும் அதற்குள் ஏதோ ஒரு வகையில் புலனாய்வு துறையினர் அல்லது அவர்களுக்கு சார்பானவர்களை ஊடுருவ வைத்து ஏதோ ஒரு வகையில் அதனை குழப்பி விடுகிறார்கள் என்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இதனையும் தாண்டி இனி ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியல்வாதிகள் இந்த புலம்பெயர் அமைப்புகள் அத்தனையும் ஊரம் தள்ளி ஏதாவது ஒரு புலம்பெயர் தேசத்திலும் சரி தாயகத்திலும் சரி ஏதாவது ஒரு குழுவா அல்லது அமைப்பையோ ஒரு செயல்திறன் மிக்கதாக ஒரு மக்கள் எழுச்சியுடன் கட்டியமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்போது அண்மையில் கூட ஒருவர் கதைக்கும் போது கூறினார், நாமல் ராஜபக்ஷ கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேரமும் 300, 200, 300 பேரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த உள்ளூர் சபைகளின் ஊடாக. என்று சொன்னால் அவர்கள் கிராம மட்டத்தில் தொடர்ச்சியாக சந்திப்புகளை மேற்கொண்டு தங்கள் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என தற்போதைய நிலை. அதே போல தமிழ் மக்கள் தான் இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும். ஆனால் அவ்வாறு அங்கு செய்வதாக இல்லை. அங்கு இருக்கின்ற கிராம சபை நகர சபை எல்லாம் தங்களுக்குள் அடிபட்டு விட்டு கலந்து சென்று விடுகிறார்கள். டிசிசி கூட்டத்துக்கு போனாலே கணக்கு கேட்பார்கள் என்று ஓடி ஒழிக்கிறார்களே தவிர அவ்வாறு தங்களை பாதுகாப்பவர்கள் இவ்வாறு மக்களின் பிரச்சனைகளுக்கு போய் நிற்பார்கள் என்றது தெரியும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இப்ப இளைஞர் என்றாலும் சரி அவர்கள் இனிமேலும் இந்த அமைப்புகளையோ அல்லது இந்த அரசியல்வாதிகளையோ விடுத்து தாங்களாக சுயமாக ஒரு அணி திரள வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கு. நிச்சயமாக இப்ப ஐக்கிய நாடுகள் சபையை பாதுகாப்பு சபை கொண்டு வர இருக்கின்ற தீர்மானம் அல்லது இருக்கின்ற தீர்மானத்தை இன்னும் நீடிப்பதற்கான நிலைமையை ஏற்படுத்தினால் மக்களுக்கு நாங்கள் நிலைமைகளை வழங்கப்படுத்த வேண்டும். இதில் ஏதாவது பிரயோசனம் இருக்கிறதா அல்லது அதில் இருப்பது பரவாயில்லை இருந்து விட்டு போகலாம், அவர்கள் ஏமாத்துகிறார்கள் என்று தெரிந்தாலும் வேண்டிய விடயங்களை நடத்த வேண்டிய ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் ஏனென்றால் எங்களிடம் திட்டமே இல்லை. நான் சொல்லி களைத்து போய்விட்டேன். கடந்த 5-6 ஆண்டுகளாக சரியான திட்டம் இல்லை, பொறுமுறை இல்லை, மெக்கானிசம் இல்லை, ஃப்ரேம் ஒர்க் இல்லை, இதெல்லாம் சொல்லி களைத்து விட்டோம். இந்த கொண்டு வருகின்ற இருக்கின்ற தீர்மானம் அல்லது நீடிக்க போகின்ற இந்த தீர்மானத்தால் ஏதாவது பிரயோசனம் இருக்கிறதா அல்ல பரவாயில்லை இருந்து விட்டு போகலாமா? அதில் ஒரு நாங்கள் ஒரு அழுத்தம் தரும் சக்தியாக மாறாது விட்டால், அதாவது நாங்கள் ரஷ்யாவுடனோ சீனாவுடனோ ஆப்பிரிக்க நாடுகளுடனோ அல்லது ஆசிய நாடுகளுடனோ ஒரு வலுவான பிணைப்புகளை ஏற்படுத்தி அது இந்தியாவுக்கோ அல்லது மேற்குலகத்துக்கோ நாங்கள் ஒரு பேரம் பேசும் நிலையை ஏற்படுத்தாத வரையில் இந்த தீர்மானம் அப்படியேதான் கிடக்கும். அது டெட் என்றுதான் சொல்லலாம், டெட் ரெசல்யூஷன் என்றுதான் சொல்லலாம். அது சும்மா காலத்தை போய் காட்டும், காலத்தை இழுத்தடிக்கும். இங்க இருக்கிற அமைப்புகளுக்கு காசு சேர்ப்பதற்கு ஒரு பாதையை திறந்துவிடும், அவர்கள் இந்த சுகபோகமான வாழ்க்கைக்கு ஒரு வழியை திறந்துவிடும், அவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு கொலிடே போவதற்கு ஒரு பாதையை திறந்துவிடும், வெவ்வேறு நாடுகளில் போய் தாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று தங்கள் குடும்பத்தினருடன் கொள்கையை கழிப்பதற்கான ஒரு காலத்தை திறந்துவிடும். அவ்வாறுதான் அது நிகழுமே தவிர இங்கிருக்கின்ற அப்பாவி மக்களை ஏமாற்றி அவர்களின் பணத்தை பறிப்பதற்கு இந்த அமைப்புகளுக்கு ஒரு நல்லொரு வழியை அது திறக்குமே தவிர எமது மக்களுக்கான எந்த விதமான தீர்வையும் அது கொண்டு வராது. இவனுக்கு தீர்வு வராது என்று அரசியல் தீர்வு, இவன் அக்கௌண்டபிலிட்டி என்று, அதாவது விசாரணையை கூட அது கொண்டு வராது. உங்களுக்கு தெரியும், அதாவது இலங்கை வடபகுதியில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது கொண்டு வந்த தடையை விட ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் உதயங்கா பெரரா மீது கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் மிக வலிமையானது என்று சொன்னால் அதை உடனடியாக கொண்டு வந்து விட்டார்கள். என்று சொன்னால் அது அவர்களுக்குரிய பூகோள அரசியல் நெருக்கடி பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இப்ப இந்தியாவும் அதேதான். இப்ப இந்தியா அங்குள்ள தமிழர்களை ஏதோ ஒரு வகையில் தனது கைக்குள் வைத்திருக்கிறதால் இந்தியா இப்போது எதுவும் செய்யாத நிலையில் இருக்கிறோம். ஆனால் தமிழ் மக்கள் மெல்ல மெல்ல அதிலிருந்து விடுபடுவார்களாக இருந்தால் நாங்கள் இந்தியாவை இதனை கொண்டு இந்த தீர்வுக்கான முன்னகர்வை இந்தியா தானாகவே மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வரோம். உண்மைதான். அடிக்கடி இந்த வானொலியில் கூறியிருக்கின்றேன், மற்றவர்களை குறை கூறுவதற்கு நான் தயாரில்லை. தமிழர்கள் அவர்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்கின்றது, யார் யாருக்கு அவர்கள் தங்களுடைய ஆதரவை மறைமுகமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இடைமுறை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுக்கு தெரியும். அவர்கள்
உண்மையாக இருந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் வரையும் நாங்கள் ஏனைய நாடுகளை குறை கூறுவதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. குறை எங்களுடைய வீட்டுக்குள் தான் இருக்கிறது. அதை முதல் நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் என்பதை நான் எப்பொழுதுமே கூறுவேன். சரி, ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபை வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த தீர்மானம் தொடர்பான விடயங்களை நீங்கள் தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொஞ்சம் விரிவாக இங்கே உரையாடி இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தமிழ் மக்களுக்கு எந்த காலத்திலும் தீர்வு என்று அவர்களால் ஒன்றும் தர முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உறுப்பு நாடுகளிடம் பரிந்துரைக்கலாம். அதுவும் உலகத்தின் காவல்துறை என்று சொல்லுகின்ற ஓரிரு நாடுகள் இருக்கின்ற அவர்கள் அதற்கு ஆமோதித்தால் தான் எதையுமே சாதிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு அரசவர்களே செம்மணி தொடர்பாக பார்ப்போம். தோண்ட அங்கே இன்னும் எலும்புக்கூடுகள் தடயங்கள் வந்தபடியே இருக்கின்றது, ஆதாரங்கள் வந்தபடியே இருக்கின்றது. சர்வதேசத்தினுடைய கவனத்தை கொஞ்சம் தன்னும் ஈர்த்திருக்கின்றது போல் தெரிகின்றது. ஆஸ்திரேலியாவிலும் அங்கே போராட்டங்கள் நடத்தினார்கள். கான்பராவில், தாயகத்திலும் கூட இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரான்சில் இருக்கின்ற பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செம்மணி அந்த புதைகுழி தொடர்பாக சுயாதீன விசாரணை தேவை என்று அவர்கள் வலியுறுத்தி அங்கே தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் கூறுவீர்களா? என்ன காரணத்துக்காக இவர்கள் இதை வச்சு கூறுகிறார்கள்? இதனுடைய நோக்கம் என்ன? செம்மணியில் 3ஆம் கட்ட அகழ்வு ஆரம்பமாகி கிட்டத்தட்ட இப்ப 115 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 112 முழுமையானது என்றும் அடையாளம் காணக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தாயகத்தில பல போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. புலம்பெயர் தேசங்களிலும் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் பல போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாயகத்தில் இருக்கின்ற கிராம சபைகள், நகர சபைகளில் தீர்மானங்கள் சிலவற்றில் கூட கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த சமயத்தில் இப்ப பிரான்ஸ், பிரித்தானியாவில் கூட நாடாளுமன்றத்தில் அல்லது வெளிவார அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதே போல இப்ப பிரான்ஸ்ல LFI என்ற கட்சி மற்றது NFP என்ற 2 கட்சிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கை, அதாவது செம்மணியில் புதைக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அவர்களை அடையாளம் காணுவதுடன் மட்டும் நிறுத்திவிடாமல் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள், அது ஒரு நீதிக்கு புறம்பான படுகொலை என்று சொன்னால் அது தொடர்பாக முழுமையான, அதாவது சுயாதீன அனைத்துலக விசாரணை தேவை என்று கூறியிருக்கிறார்கள். இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் என்று அதனை கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மன்னார், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான விசாரணைகளும் தேவை என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட பிரான்சில் 2,20,000 தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்றும் அவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த 1980களுக்கு பிற்பாடு வந்தவர்கள் என்றும், அப்ப இவ்வளவு தமிழர்கள் வாழ்கின்ற அந்த பிரான்சில் இந்த தமிழ் மக்களுக்கான, அதாவது தமிழர்களுக்கு ஒரு நீதி, அதாவது இலங்கையில் ஒரு நீதி, இலங்கை அரசு தண்டனைகளில் இருந்து தப்பித்து கொண்டு வரும் அந்த வரலாற்றை மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒருத்தையும் பிரான்ஸ் இப்போது பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக பிரித்தானியா, கனடா என்று நீண்டு செல்கின்றது. இது ஒரு பூகோள அரசியல் போட்டி. என்றால் ட்ரம்ப் தனது வரி சலுகையில் இறங்கி வராத இடத்தில் ட்ரம்புக்கு எதிராக அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஒரு ஆதரவு கருத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இங்கேயும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிரும் புதிருமான நடவடிக்கையில் தான் அது சாத்தியமாகின்றது. இப்ப தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் இப்ப பிரான்ஸ் இதை கொண்டு வந்தது. பிரான்ஸ் அதாவது இன்னொன்று அவர்கள் முக்கியமாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பிரான்ஸ் இந்த தமிழ் மக்களின் இந்த நீதி கோரலை பிரான்ஸ் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துப்படவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், அதை இப்ப பலஸ்தீனத்தை அங்கீகரித்தது போல பிரான்ஸ் இந்த தமிழ் மக்களின் நீதி கோரல் அவர்களுக்கு இழைக்கப்பட்டதை ஒரு குற்றமாக, அதாவது அவர் என்ன கூறியிருக்கிறார் சொன்னால், இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். அதாவது இந்த இலங்கையில் வடக்கு கிழக்கில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளை பட்டியலிட்டு இருக்கின்ற அந்த அறிக்கையில் இது இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக தண்டனையிலிருந்து விலக்களித்து வருகின்றது என்பதை இந்த மனித புதைகுழிகள்
மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நன்றி அரசர்களே. செம்மணி தொடர்பாக மேலதிக தகவல்கள் வரும்பொழுது நிச்சயமாக இப்பொழுது கூறுகிறார்கள், தோண்டும் பொழுது வருகின்ற உடலங்களை பார்க்கும் பொழுது இன்னும் வரக்கூடிய நிலைமை இருப்பது போல் தெரிகின்ற என்று கூறுகிறார்கள். அப்படியானால் நிச்சயமாக அதே சமயம் இந்த இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் யூரிஸ் அவர்களும் இது தொடர்பாக சுயாதீன விசாரணை தேவை என்று சொல்லி அவர்களும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது உள்ளூரில் இடம்பெறுகின்ற விசாரணையாக இருந்தாலும் அதில் அனைத்துலக நாடுகளின் தலையீடுகள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதான் நிச்சயமாக அவர்களுடைய பார்வை சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பில் அதை செயல்படுத்தும் பொழுதுதான் உண்மையான நிலைமைகளை கொண்டு வரலாம். இல்லை என்றால் பாருங்கள், திசை திருப்புவதற்காக குருக்கள் மடம் மட்டக்களப்பில் இருக்கின்ற புதகுழி தொடர்பாக இப்பொழுது விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் ஏதோ எல்லாம் உருவாக்குகிறார்கள். அது ஏனென்றால் வலு குறைப்பதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் தான் இந்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, சீனா தன்னுடைய பாதுகாப்பு நாளை இலங்கை தீவில் கொண்டாடி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது போல் இருக்கின்றது. என்ன காரணத்துக்காக? சீனாவில கொண்டாடப்பட்டாலும் சீனாவில் இலங்கையில் இருக்கின்ற தூதரகம் அதை ஒரு பெரிய ஒரு விழாவாக இலங்கையில் கொண்டாடி இருக்கின்றது. நேஷனல் டிஃபென்ஸ் டே என்று சொல்லி இலங்கையின் சீனாவின் பாதுகாப்பு நாள். அதில் முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தது ஜேவிபி இந்த டில்வின் டி சில்வா தான் அதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்றவர்கள் ஒன்றை கூறியிருந்தார்கள், டில்வின் சில்வா இருந்ததற்கும் அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைகள், அவரின் கட்சியாக்கள் அவரை கண்டு பயப்படுவது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏவிபிக்கு தாங்கள் காணக்கூடியதாக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். சில ஊடகவியலாளர்கள் அதனை நேரடியாக கூட கேட்டிருந்தார்களாம் உறுப்பினர்களிடம், நீங்கள் ஏன் உளவுத்துக்கு அவரை கண்டதும் பயந்து நடுங்குகிறீர்கள் என்ற ஒரு நிலை. அவ்வாறாக அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக அவர் வளர்ந்திருப்பதைத்தான் காட்டுகின்றது. அடுத்ததாக இன்னொன்றையும் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவர்கள் இப்போது ஒரு இயக்கம் வளர்வதை போலதான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளுக்குள். அதாவது இனி வரும் காலங்களில் எந்த ஒரு கட்சியும் அங்கு தலையெடுக்க முடியாததாகவும், எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாத மாதிரி அந்த நிலைமைகளை சரி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப கிராமப்புறங்களில் இருக்கின்ற வாசக சாலைகளாக இருக்கலாம், கோயில் நிர்வாகங்களாக இருக்கலாம், தேவாலய நிர்வாகங்களாக இருக்கலாம், சமூக நலத்திட்டங்களாக இருக்கலாம், எல்லாவற்றுக்களும் அவர்களின் ஆட்களையே போட்டு அவர்களின் ஊடாக சின்ன சின்ன குழுக்களாக கட்டி அமைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தும் போது எவ்வாறு அந்த நெட்வொர்க்குகளை உருவாக்குவார்களோ அவ்வாறாக இப்ப இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் என்றதும் கூட சீனாவின் ஒரு மாடல் என்றுதான் கூறுகிறார்கள். சீனா எவ்வாறு தனது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு முன்னர் ஒரு ரிஃபார்மை செய்ததோ, அதே போன்று ஒரு மறுசீரமைப்பை செய்ததோ அதே போன்றதாகத்தான் இந்த எஜுகேஷனல் ரிஃபார்மும் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அப்ப இந்த நேஷனல் டிஃபென்ஸ் டேல டில்வின் சில்வா அழைக்கப்பட்டதும் அவருடன் சென்ற பெருமளவான கட்சி உறுப்பினர்களும் சென்றிருந்தார்கள். ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த நெருக்கமான உறவுகள் எவ்வளவு தூரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதாகத்தான் கூறும். சில மாதங்களுக்கு முன்னதாக வடக்கு கிழக்கு இந்தியாவுடைய மாநிலமாக மாறப்போகின்றது, மாநிலமாக மாறிவிட்டது என்றும் சிலர் கூறினார்கள். அதில் உண்மை இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது தெற்கு மேற்கு சிங்களுடைய பகுதி சீனாவுடைய மாநிலமாக மாறப்போகின்றது ஒன்று எண்ண தோன்றுகின்றது. உங்களுடைய இந்த விடயங்களை கூறப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் அதை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால், நாட்டில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பலங்களையும் பித்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், போர்ட் சிட்டி வேற வேற பலங்களை கூறு போட்டு கொடுத்து விட்டார்கள்.
எனவே அங்க என்ன மிஞ்சி இருக்கின்றது அதான் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் பொருளாதார நெருக்கடி அங்கே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மாலத்தீவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அது தொடர்பாக என்ன அறிஞர்கள்? மாலத்தீவுக்கு சென்றிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இப்ப அவர் பதவி ஏற்ற பிற்பாடு கிட்டத்தட்ட 6 நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார். அங்கும் அவர் அதாவது இந்த பொருளாதாரத்தை எவ்வாறு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது, மாலத்தீவுல இருந்து எவ்வாறு இருதரப்பு வர்த்தகங்களை மேற்கொள்வது, அல்லது மாலத்தீவு உள்ள முதலீட்டாளர்களை எவ்வாறு இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள வைப்பது என்ற ஒரு தொனியில் தான் அதை பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் இந்திய பிரதமர் மாலத்தீவுக்கு சென்ற பிற்பாடு உடனடியாகவே இலங்கை அரசு அதிபரும் அங்கு சென்றிருக்கின்றார். சீனா உடனடியாக செல்ல முடியாவிட்டாலும் சீனா சார்பாக அனுரகுமார் திசாநாயக்கா சென்றாரா என்ற ஒரு கேள்விகளும் இங்கு எழுந்திருக்கின்றன. அதே சமயம் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் கடந்த 6 மாதங்களில் ஏற்றுமதித்துறை $8.3 பில்லியன் எட்டியிருப்பதாகவும் இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்றும் கூறப்படுகின்றது. ஆனாலும் இலங்கையின் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இப்ப யுனிசெஃபின் அறிக்கையின் அடிப்படையில் பட்டினிகள் பஞ்சம் மேலும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. சம்பள பிரச்சனை, அதாவது இப்போ ஊதிய உயர்வு மிக பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகின்றது. அதனை அதிக அளவில் மேற்கொள்ள விடாது IMFம் அதற்குரிய தடையாகத்தான் இருக்கின்றது. புதிதாக வேலைக்கு எடுப்பவர்கள் அதாவது IMF பணியாளர்களை குறைக்க சொல்வதால் பணிக்கு எடுக்க முடியாத நிலையில் வேலையில்லா பிரச்சனைகளை மிக மிக அதிகமாக கொண்டு வருகிறது. எனவே இலங்கை தனது பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு ஒவ்வொரு வழிகளை நாடுகின்றது. உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு அனுப்புகின்ற வேலைக்கு அனுப்புகின்றவர்கள், அதே போல இஸ்ரேலியர்களுக்கு இப்போது உங்களுக்கு தெரியும் சுற்றுலா பயணத்துறையை அதிகரிப்பதற்காக கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு விசா, அதாவது நுழைவு அனுமதியை, இலவச நுழைவு அனுமதியை வழங்குவதற்கான அறிவித்தல் ஒன்று வெளிவந்திருந்தது. இப்போது இஸ்ரேலுக்கும் அவ்வாறு அனுமதி வழங்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையின் அவ்வாறு வழங்கினால் இலங்கையின் இஸ்ரேல் பலஸ்தீனம் தொடர்பான கொள்கை என்ன என்பதை இந்த எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இலங்கை அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செல்ல போகிறதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. ஆனால் இலங்கை ஏன் அதனை செய்கிறது என்று சொன்னால், இப்ப அமெரிக்காவை ஏதோ ஒரு வகையில் சமாதானப்படுத்துவதற்காக, என்று சொன்னால் அமெரிக்காவுடன் பேரம் பேசுவதற்கு இலங்கையிடம் எதுவும் இல்லை. இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் போய் அவர்கள் பேரம் பேசினார்கள். நாங்கள் 750 பில்லியனுக்கு எண்ணெயை வாங்குகிறோம், 600 பில்லியனை முதலீடு செய்கிறோம் என்று சொல்லி வரியை குறைத்தார்கள். தென்னாப்பிரிக்கா போனது, தென்னாப்பிரிக்கா சொன்னது 300 பில்லியன்களை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுகிறோம், படைத்துறை அபிவிருத்திக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுகிறோம் என்று வரியை 15ஆக குறைத்தார்கள். சீனா அது பிரச்சனை இல்லை, சீனாவை அமெரிக்கா ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியாவுக்கு பாகைன் பண்றதும் பெரிய பிரச்சனை. இந்தியா அப்படி 25% தான் இருக்கிறது. அப்ப இலங்கையிடம் இவ்வாறு போய் பாகை செய்வதற்கு எதுவும் இல்லை. இப்ப பாகிஸ்தான் சென்றிருக்கிறது. பாகிஸ்தான் தனது எரிபொருட்கள் அகழ்வை அமெரிக்கா நிறுவனங்களுக்கு வழங்குவதன் மூலமாக அதை குறைக்க முற்பட்டிருக்கு. இப்ப இலங்கையிடம் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை என்றபடியால் இலங்கை இஸ்ரேலுடனான ஒரு உறவுகளை பலப்படுத்துவதன் ஊடாக அமெரிக்காவை ஏதோ ஒரு வகையில் மகிழ்விக்க முற்படுகிறது போலதான் தெரிகிறது. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கைக்கு உள்ள அரசியல் நிலைமைகளையும் செம்மணி மற்றும் வர இருக்கின்ற செப்டம்பர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் 51 தீர்மானத்துக்கு என்ன நடக்கப் போகின்றது என்ற விடயத்தையும், இனி மக்களால் நிராகரிக்கப்பட்டவரை உள்வாங்கி பேச்சுவார்த்தை நடத்துவது என்ன விதமான ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற விடயங்களை உயிருடைய தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இருந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.